போய் அக்ரகாரத்தை முற்றுகையிடுங்க. இவனை தூண்டி விடுறவன் எவன்? இவன் வெறும் அம்புதான். இவனை தூண்டி விடுறவன் எவன்? அக்ரகாரத்தை முற்றுகையிட்டு நில்லுங்க. குருமூர்த்தி வீட்டை முற்றுகையிடுங்க. அவன் தான் இவனுக்கான அம்பு. இவன் தான் அவனோட ஆயுதம். இவன் தான் சீமானோட ஒரு பெரிய அளவு அரசியல்ல முதல் முறையா பெரியார நேரடியா எதிர்த்ததுக்காக அவரை நான் பாராட்டுவேன். ஏனென்றால் பெரியார் என்பது யாருமே ஒன்றும் கூறக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மனிதரே இருக்க முடியாது. இந்த உலகத்துல யார் பிறந்தாலும் அவருக்கு எதிரான கருத்துக்களை பேசுறவங்க இருக்கத்தான் செய்வாங்க. இவருக்கு எதிராக கருத்து பேசுறவங்க அவங்கள பெரிய ஒரு எவனாவது பைத்தியக்காரனாவது தேர்தல் கமிஷன்ல போய் பதிவு பண்ணிட்டு தமிழ் தேசியம் கேட்பானா? ஒரு மனநிலை அதன் எவனா நம்புவானா? முதல்ல ஒரு மனநில பாதிக்கப்பட்டவங்க கூட தேர்தல் கமிஷன்ல போய் பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு நான் தமிழ் தேசியத்துக்காக போராடுறேன்னு சொன்னா, உண்ணாமே எங்க தாத்தா பாடிட்டான். ஒரு பைத்தியக்கார பையாவே புலால் உண்ணாமே கூட தான் பாடிட்டு போனான். தமிழ்நாடு பூரா தீப்பந்த ஊர்வலம், தமிழ்நாடு பூரா சீமான உருவ பொம்மைகளை தூக்குல தொங்க விடுங்க, பொதுமக்கள் பார்க்கட்டும். இந்த அரசு கைது பண்ணாது, சீமான கைது பண்ணாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது விவாதம் முற்றி ராமகிருஷ்ணன் வீடை முற்றுகிட போனார். இப்ப திருமுருகன் காந்தி 24ஆம் தேதி வீடு முற்றுகிட போவதாக அறிவித்திருக்கிறார். இந்த அளவுக்கு போகணுமா? அது சரியா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அறக்கழகம் பார்வையாளர் வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை பெரியார் இயக்க தோழர், திராவிட சிண்டிகேட் நிறுவனர் திரு பெரியார் சரவணன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். அறக்கழகத்திற்கும் அறக்கழக பார்வையாளர்கள் அத்தனை பேருக்கும் எனது பொங்கல் மற்றும் தமிழர் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அப்படியே உங்களுக்கும் ஆகட்டும். ஒரு விஷயம் என்னன்னா, குறிப்பாக ஒரு 3 நாட்களாக பாத்தீங்கன்னா சீமான் தான் பேசும் பொருளா இருக்கிறார். காரணம் உங்களுக்கு என்னவென்று தெரியும். ஏனென்றால் பெரியார் குறித்து இல்லாத ஒன்றை அவதூறாக பேசியிருப்பார் என்பது மட்டும் சொல்ல தெளிவாக தெரிகிறது. பிபிசி கூட வெளியிட்டுருச்சு. ஆனா திரும்ப திரும்ப அது பேசும் பொருளா மாறுகிறது. நான் பெரியாரையும் திராவிடத்தையும் ஒழிப்பதான் என் கொள்கையினை இப்ப அறிவிச்சிருக்காரு. நேற்றைக்கு பாத்தீங்கன்னாக்க நேரடியாகவே ஆதித்த குருமூர்த்தி அவர்கள் சீமானுக்கு பெரிய ஆதரவை தெரிவிச்சிருக்கிறார் துக்ளக் விழாவுல. எப்படி பாக்குறீங்க நீங்க? அதாவது பெரியாரையும் திராவிடத்தையும் எதிர்ப்பதுதான் என்னுடைய கொள்கை அப்படின்னு அவரு இப்பதான் புதுசா சொல்ற மாதிரியும் 13 ஆண்டுகள் கழித்து பேசுறதே எனக்கு வினோதமா இருக்குது. முதல்ல ஒரு அரசியலா பார்க்கணும். ஒருத்தர் அரசியலுக்கு வராருன்னா அவரோட நோக்கம் என்ன, பின்புலம் என்ன, தன் வலிமை, தன் படை வலிமை எல்லாத்தையும் பார்க்கணுன்றது அடிப்படையான ஒரு அரசியல். அது 13 வருஷமா நாங்கெல்லாம் கதறிக்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு சிக்கலான ஒரு இடத்துல போய் நிற்கும். இவர்களுக்கு நோக்கம் தமிழ் தேசியம் அல்ல, இவர்கள் பேசுவதே தமிழ் தேசியம் அல்ல. இது எங்கேயாவது கொண்டு போய் ஓட்டை பிரிப்பதற்கும், பெரியார் என்பவர் இந்துத்துவா கால் ஊனுவதற்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. வடநாட்டில இருந்து வடநாட்டை எதிர்த்து, வடமாநில சமஸ்கிருத பண்பாட்டு பழக்க வழக்கங்களை எதிர்த்து ஏறக்குறைய 2000 ஆண்டுகளாக இந்த தமிழ் இனம், திராவிட இனம் போர் புரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதை ஒழித்து கட்டிவிட்டு பெரியார் என்கின்ற, திராவிடம் என்கின்ற கோட்பாட்டை அப்புறப்படுத்திவிட்டு இங்கே பார்ப்பனர்களுக்கு நடைபாவாடை விரிப்பதற்கான சேவர்களாக சீமான்கள் இன்னைக்கு நேத்து சொல்லலைங்க, ஏறக்குறைய 13 ஆண்டுகளுக்கு மேலாக சொல்றோம். அப்பெல்லாம் எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருந்துட்டு ஒரு முணுமுணுப்பை கூட வெளியில காட்டாம இன்னைக்கு ஏதோ ஒரு வெளிப்படையா அறிவிச்சுட்டாருனோனே வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறதுன்றது ஒரு பெரிய ஒரு வரலாற்று பிழை தான். இது வரலாறு நம்மளை எந்த காலத்திலையும் மன்னிக்காதுன்றதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அவரோட நோக்கமே அதுதான். திராவிடத்தையும் பெரியாரையும் வீழ்த்துவதுதான் சீமானின் நோக்கம்ன்றத தொடர்ந்து நம்ம சொல்றோம். ஓகே, நேற்று துக்ளக் விழாவுல நேரடியாக சீமானை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். சீமான் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை துவங்கி வச்சிருக்கிறார், இது தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி ஆடிட்டர் குருமூர்த்தி சீமானை புகழும் தள்ளியிருக்காரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? முதல்ல இத இப்படி தட்டையா பாக்குறதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலையும் நீங்க பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். யார் புதிதாக கட்சி தொடங்கினாலும் அவர்கள் வீட்டு வாசல்ல போய் கட்டில போட்டு படுத்துக்கிறது தான் இந்த குணாவோட வேலை. யார் இந்த குணா, பெங்களூர் குணா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பாதிரியார். ஹென்றி ஃபோர்டு அப்படின்ற உலகளாவிய ஒரு லாபியிங் ட்ரஸ்ட், அது தொண்டு நிறுவனம். அதோட நோக்கமே மார்க்சிய கருத்துகளுக்கு, கம்யூனிசத்துக்கு எதிராகவும்,
தமிழ்நாட்டில் திராவிட கோட்பாடுகளுக்கு எதிராகவும் மக்கள் திசை திரும்பிவிடக் கூடாது என்பதற்காக இது உலகம் முழுவதும் நடக்கிற லாபி. இப்ப உலகம் முழுவதும் பெரிய பண்பாட்டு ரீதியான போராட்டங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பண்பாட்டு ரீதியான போராட்டங்களுக்கு நிதி உதவி வழங்குவதுதான் இந்த ஹென்றி ஃபோர்டு போன்ற நிறுவனங்களோட வேலை. இதுக்கோட மூலகர்த்தா யாருன்னு கேட்டீங்கன்னா, இது வாட்டிக்கன்ல இருந்து வரக்கூடிய உத்தரவுகளை நிறைவேற்றுபவர்கள் அவர்கள். முதலாளித்துவத்தை பெருக்குவதற்காகவும் முதலாளித்துவத்தை வளர்ப்பதற்காகவும் இந்த பெரு மூலதனங்களுக்கு எதிராக இந்த மனிதர்கள் திரும்பிவிடக் கூடாது என்பதற்காகவும் உலகம் முழுவதும் இப்படி ஒரு லாபி பண்ணுவாங்க. இன்னும் சொல்ல போனா தலித் பண்பாடுன்னா அதுக்கு பெரிய அளவுல ஃபண்டு பண்ணுவாங்க. யார் பண்ணும்? யுனெஸ்கோவே பண்ணும், ஹென்றி ஃபோர்டு பண்ணும். அப்படிதான் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, நல்ல வீரியமாக வரக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியை சீரழிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா, இதே குணாதான். இன்னைக்கு அதோட இடம் இன்னைக்கு தன்னோட ரொம்ப மைக்ரோ மைனாரிட்டின்ற இடத்துக்கு தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய சமூகமாக இருக்கக்கூடிய வன்னிய சமூகத்தின் பிரதிநிதி அந்த பாட்டாளி மக்கள் கட்சி என்னவாக இருக்கிறதுனா, ஒரு மைக்ரோ மைனாரிட்டின்ற அளவுல அந்த கட்சி சுருங்கி போச்சு. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தவறான அரசியலை அவர்கள் கை கொண்டதுனால்தான். அந்த பெங்களூர் குணா போட்ட குட்டி யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் தான் அரிமாவளவன்ற பாதிரியார். அந்த அரிமாவளவனோட சீடர் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த செந்தில் மல்லர். இதெல்லாம் நம்ம தொட்டு பேசிக்கிட்டு வரோம். இன்னைக்கு நேத்து பேசல. நீங்க சீமானை மட்டும் அம்பலப்படுத்தினா பத்தாது, அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஐடியாலஜிஸ்டுகள். சீமான் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டிராப்ட கொடுத்தீங்கன்னா அதை நேர்த்தியாக திறம்பட டைமிங்கா ரைமிங்கா ஒப்பிக்கிற ஒரு ஆள். சீமான் வெறும் அம்புதான். இந்த அம்பை ஏவக்கூடியவர்கள் தான் இந்த பெங்களூர் குணா போன்றவர்கள், அரிமாவளவன் போன்றவர்கள், செந்தில் மல்லர் போன்றவர்கள். இவர்களுக்கு பின்னாடிதான் இந்துத்துவ அரசியல் இருக்குது, ஜாதி அரசியல் இருக்குது, குடி அரசியல் இருக்குது. என்ன ஒரு நல்வாய்ப்பு இதுல ஏற்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, சீமான் வருகைக்கு பின்பாக மணியரசன் போன்ற செந்தில் மல்லர் போன்ற நபர்களின் சத்தம் வெளியில கேட்கல. அவர்கள் ஏறக்குறைய தன்னோட செயல்பாட்டை சுருக்கி கொண்டாருன்னா அந்த அப்படியான ஒரு நெருக்கடி அவருக்கு ஏற்பட்டுருச்சு. அப்ப அவர் திராவிடத்தை மட்டும் இங்க ஒழிப்பதற்காக வரவில்லை, தமிழ் தேசியம் பேசக்கூடிய நபர்களையும் அவர் ஒழிக்கிறாரு. ஒரு காலத்துல தெரியும் உங்களுக்கு, மணியரசன்னா எவ்வளவு வீச்சா எந்திரிச்சு வந்தவர்னு உங்களுக்கு தெரியும். தமிழ் தேசிய பொதுவுடைமை கட்சி எவ்வளவு பங்களிப்பு செய்திருக்கு இந்த சமூகத்துக்குன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நிலைமை என்ன ஆயிடுச்சு? அவங்கெல்லாம் ரொம்ப நானோ மைனாரிட்டி, மைக்ரோ மைனாரிட்டியா மாறி போனதுக்கான காரணம் என்ன? சீமானோட வருகை தான். அப்ப சீமான் என்பது திராவிடத்தையும் பெரியாரையும் மட்டும் ஒழிக்கல, தமிழ் தேசியம் பேசக்கூடிய குழுக்களையும் அவர் ஒழிச்சாரு. சீமானோட சத்தம் தான் இங்க அதிகம் வரும்படி அனைத்து ஊடகங்களும் அவருக்கு விளம்பரம் கொடுத்தது. இப்ப நீங்க சொன்னீங்களே, குருமூர்த்தி ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு, நான் தேவையான உதவிகளை செய்யறேன்னு சொல்லியிருக்கிறாரு, இது ஒரு நல்ல வரவேற்க வேண்டிய அரசியல்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னீங்களே, அது அவரு மட்டும் சொல்ல, எச் ராஜா பேசுறாரு, தமிழிசை பேசுது, அண்ணாமலை பேசுறாரு. ஆக இன்னைக்கு இந்துத்துவ பாசிஸ்டுகள் எல்லாமே ஓரணியில் திரளுகிறார்கள். நீங்க இதை நல்லா இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இதுவே நமக்கு தெரியலையா கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதற்கு? அப்ப சீமானோட நோக்கம் என்ன? அப்ப சீமானுக்கு நோக்கம் என்பது திராவிடத்தையும் பெரியாரையும் எதிர்ப்பதுன்றது கடந்து தன்னோட வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நபராகவும் அவர் இருக்கிறார். அதுல அவர் கை தேர்ந்தவராகவும் சாமர்த்தியசாலியாகவும் சூழலை சாதகமாக தனக்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடியவரா இருக்கக்கூடிய அந்த சீமானை நம்ம உண்மையிலேயே நம்ம பாராட்டிதாகணும். அதை ரொம்ப குறைச்சி மதிப்பிட முடியாது. இல்ல, ஆதித்த குருமூர்த்தி இதுக்கு பின்னாடி இருக்காரா? ஏன்னா அந்த கட்சி பெயரை வாங்கி கொடுத்தவர் துவக்க காலத்தில் ஆதித்த குருமூர்த்தி என்பதை இந்த செய்தியில் வெளிவருகிறது. இப்ப இங்க பாராட்டுறாரு. அப்ப ஒரு கணக்குல பிஜேபியோட சீமான் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்கிறேன். நேரடியாக போக மாட்டாரு சீமான், போக மாட்டாரு, பிஜேபியோட போக மாட்டாரு. நீங்க ஆதித்தனாரே கட்சி பேர் எங்க இருந்து எடுத்தாரு? வி ஐரிஷ் அப்படின்ற இங்கிலாந்துக்கு எதிரான அயர்லாந்து போராட்டம் இருக்கு பாத்தீங்களா? அந்த அயர்லாந்து போராட்டம், அந்த மனிதர்கள் தனிநாடுக்காக போராடினார்கள். அந்த இயக்கத்திற்கு பேரு வி ஐரிஷ், நாங்கள் அயர்லாந்தை சேர்ந்தவர்கள்னு. அங்க இருந்து அவர் என்ன பண்ணாரு? காப்பி பண்ணாரு. யாரு? நம்ம ஆதித்தனார்கிட்ட இருந்து இவர் ஹைஜாக் பண்ணாரு. ஆக மொத்தம் சீமானோட கொடி சீமானோடது கிடையாது, சீமானோட கட்சி பேரும் சீமானோடது கிடையாது, சீமானோட கொள்கையும் சீமானோடது கிடையாது. சீமான் என்பவர் ஒரு முதலீடு போடாத ஒரு தொழில் நிறுவனம் நடத்துறாரு. முதலீடே இல்லாம ஒரு தொழில் நிறுவனம் நடத்துறாரு. அந்த தொழில் நிறுவனத்துக்கு அதிகபட்ச முதலீடுன்னா என்ன நினைக்கிறீங்க? நீங்க யோசிச்சு பாருங்க, எதா இருக்கும்? இப்ப ஒருத்தர் ஒரு பெட்டி கடை ஆரம்பிக்கிறாருன்னா ஒரு 1 லட்ச ரூபா போட்டு டெய்லி ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கணும்
அப்படின்னு ஒருத்தர் நினைப்பாரு. எந்த ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரா இருக்கட்டும், வேற ஒரு தொழில் நிறுவனங்களா இருக்கட்டும், ஒரு மூலதனம் தேவைப்படுகிறது. அப்ப சீமானுக்கு என்ன இந்த இப்படியான ஒரு இதை ஏற்படுத்துவதற்கான என்ன மூலதனம் இருந்துச்சு? வேற ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம் நீங்க. பிரபாகரனோட எடுத்துக்கொண்ட ஒரே ஒரு புகைப்படம் தான் மூலதனம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, தமிழர்களுக்கு இயல்புலேயே வீர சாகச கதைகள் மேல ஒரு பற்று உண்டு. முருக வழிபாடா இருக்கட்டும், அரச வழிபாடா இருக்கட்டும், பிரபாகரன் வழிபாடா இருக்கட்டும். அப்ப இந்த சாகச வழிபாடுகள் இருக்குதுல்ல, ஆயுத வழிபாடுகள் இருக்குல்ல, இதையெல்லாம் இவர்கள் கேட்கும் போது, அதுவும் சீமானோட மொழியில பேசும்போது, மது குடித்த வண்டாய் இந்த இளைஞர்கள் மயங்கியதோட விளைவு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு புகைப்படத்தை வைத்துக்கொண்டு தன்னோட வாழ்க்கையை வளப்படுத்தி கொண்டார். ஏன்னா உங்க எல்லாத்தையும் விட எங்களுக்கு சீமான நல்லா தெரியும். சீமான கூட்டத்துக்கு கூட்டிட்டு வரும். ஒரு 1000 ரூபாய் கூட எங்களால அன்னைக்கு கொடுக்க முடியாது. கூட்டத்துல உட்கார்ந்துருக்கவங்களுக்கு துண்டி ஏந்தி உண்டியல் குலுக்கி 850 ரூபாய் 860 ரூபாய் சில்லறையா வரும். அதை தான் கொடுப்போம். அப்ப அந்த கூட்டத்துக்கு வரும்போது எப்படி வருவாருன்னா, ஒரு லுங்கி இருக்கும், ஒரு கருப்பு சட்டை, ஒரு கருப்பு பேண்ட் வச்சிருப்பாரு. அந்த ஒரு பையில ஒரு சின்ன ஒரு பேக் இருக்கும். அந்த பேக்ல ஒரு கருப்பு சட்டை இருக்கும், ஒரு லுங்கி இருக்கும், ஒரு ஜட்டி இருக்கும், துவைக்க வேண்டிய கண்டிஷன்ல ஒரு துண்டு இருக்கும். இதுதான் இப்படிதான் எடுத்துட்டு வருவாரு. எங்களால அந்த 1000 ரூபாய் கூட முழுசா கொடுக்க முடியாம ஏதோ சில்லறை பிச்சு பிடிங்க ஒரு 800 ரூபாய் 850 ரூபாய் கொடுத்து அனுப்புவோம். அப்ப பாவம், அவரு குழந்தை பருவத்துல இருந்து ரொம்ப கஷ்ட ஜீவனம், சினிமா துறையில புறக்கணிப்பு, அவரால் பெரிய அளவுல வெற்றி பெற முடியல, வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு அவரால் நகர முடியல. அப்ப அவர் என்ன பண்றாரு, நீ யோசிச்சு பாருங்க. அப்ப தனக்கு இந்த வாய் தான் மூலதனம்ன்ற இடத்துக்கு வராரு. எப்பயுமேங்க பொது வாழ்க்கையில வரான்னு வச்சுக்கோங்களேன், பொது வாழ்க்கைக்கு வந்தானா வரும்போது அவனோட சொத்து மதிப்பு என்ன, பொது வாழ்க்கைக்கு ஒரு 10-20 ஆண்டு கழிச்சு அவனோட சொத்து மதிப்பு என்ன, இதுதாங்க ஒரு மனிதனோட பொது வாழ்க்கையை அளவிடுவதற்கான அளவு முறை. இது நீங்க தமிழ்நாட்டுல எந்த அரசியல் கட்சி வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க, இதுதான் அளவீடு. இந்த ஆயுத குருமூர்த்தி நேற்று ஒரு தகவலை பதிவு பண்றாரு. சீமான பாராட்டும் போது ஒரு தகவலை செய்யறாரு. 1963 பெரியார் விடுதலை இதழில் என்ன எழுதுறாருன்னா, நமக்கு எதிரிகள் 4 பேர். அதுல குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமூகமும் எதிரி, முஸ்லிம் எதிரி, கிறிஸ்தவர்களும் எதிரி, பார்ப்பவர்களும் எதிரிங்கிற மாதிரி சித்தரிக்க வர்றாரு இல்லையா? அது எந்த அளவுக்கு உண்மை? அவர் சொல்ற டேட்டா உண்மையா? இல்ல, அது மாதிரி நிறைய வளர்ப்பு மகளை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. ஒரு டெம்ப்ளேட் வச்சிருப்பாங்க அவங்க. முதல்ல இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, இப்ப உங்களுக்கு ரொம்ப எளிமையா புரியுற மாதிரி வச்சுக்கிறேன். உங்க தெருவுல எவனா ஒருத்தன் வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி போட்டுக்கிட்டு அந்த மடிப்பு கலையாம நெஞ்ச நிமித்தி நடப்பான் தெரியுங்களா? அவன்லாம் என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கான் தெரியுங்களா? ஆள் இல்லாத இடத்துக்கு பட்டா போடுறதுதான், போலி பட்டா போடுறது, போலி பத்திரம் போடுறதுதான் அவங்களோட வேலையே. இதுக்குன்னே ஒரு குரூப் சுத்திக்கிட்டு இருக்கும், போலி பட்டா போடுறது, போலி பத்திரம் போடுறதுன்னு. அவனுங்க பாவம் கஞ்சிக்கு வழி இல்லாம ஒரு கடைநிலையில இருந்து செய்யக்கூடியவனுங்க. இவனுங்க கொஞ்சம் எலைட்டு, தத்துவத்தை சீரழிப்பதற்காக இது மாதிரி வெறும் கட் அண்ட் பேஸ்டா போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. இதெல்லாம் டெம்ப்ளேட் இவங்களே உருவாக்கி வச்சிருப்பாங்க. ஏன் மகளிடம், தாயிடம், தங்கையிடம், சகோதரியிடம். அப்ப அது மாதிரி ஒரு பதிவு போட்டாங்களே, அது பெரியார் பேசுனதா? அது ஏராளமான ஆவணங்கள் இருக்குது. அது சரஸ்வதி பிரம்மா பெண்டாளுனதை பத்தி பேசினது, அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு உருவி எடுத்து போடுறது, இவங்களே கிரியேட் பண்ணி போடுறது. இது மாதிரி இவனுங்க போலி பத்திரம் போடுற மாதிரி இவனுங்க போலி டாக்குமெண்ட் உருவாக்குறவனுங்க. இவனுங்க நாணய குறைவானவர்கள். நான் என்ன சொல்றேன், உனக்கு ஒரு நானே சொல்றேன், பெரியார் ஒண்ணு விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்லாம் கிடையாது. பெரியாரோட பேச்சை எடு, அத வரிக்கு வரி இதுதான், இது தவறு தவறுன்னு குறிப்பிட்டு ஒரு அறிக்கையா வெளியிடு. அதுக்கப்புறம் எங்க கிட்ட கேளு. ஏன்னா எங்கேயோ எதுலயோ இருந்து அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு உருவி ஒன்னா கோத்து வச்சுட்டு ஆஹா பாத்தீங்களா அப்படின்ற இது அறிவு நாணய கேடு இல்ல இது. இது மாதிரி ஒரு அயோக்கியத்தனத்தை நீங்க எங்கன்னா பார்க்க முடியுமா? இன்னொரு விஷயம் என்னன்னா, இது விவாதம் முட்டி கு. ராமகிருஷ்ணன் வீடு முட்டியிட போனார். இப்ப திருமுருகன் காந்தி 24ஆம் தேதி வீடு முட்டியிட போவதாக அறிவித்திருக்கிறார். இந்த அளவுக்கு போகணுமா? அது சரியா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? தேவை என்ன மாதிரி நபர்கள் கேட்டோம்னா நாங்க தேவையில்லைன்னு தான் சொல்லுவோம். சும்மா செத்து போறவனை, சொந்த செலவுல செத்து போறவனுக்கு உயிர் கொடுத்த மாதிரி ஆயிடும். நான் 15 வருஷமா திராவிடம்னா என்னன்னு பேசிக்கிட்டு இருக்கிறேன். திராவிடம்னா இன்னைக்கு இவ்வளவு விமர்சனத்துக்கு ஆகுது, இதுதான் திராவிடம்னு சொல்றேன். யாராவது ஒருத்தர் காது கொடுத்து கேட்டிருப்பாங்களா? நான் கேட்கிறேன் ரொம்ப எளிமையான, 13 வருஷமா இவனை இந்த நச்சு செடியை வளர விட்டதுக்கு யார் காரணம்? ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன வார்த்தை சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இவங்கெல்லாம் ஒரு ஆளாங்க, நம்ம பேசி விளம்பரம் தேடி தரதாங்கன்னு. உண்மையிலேயே சீமான் தான் ஆளு. நீ ஒரு பதிவு போட்டீன்னா ஒரு 1000 லைக் கூட வராது. சீமான் போட்டா 10 லட்சம் லைக் வரும். சீமானோட குரல் இன்னைக்கு எல்லா மீடியால ஒலிக்கும். உன்னோட குரல் எத்தனை மீடியால வரும்? எத்தனை மீடியா பர்சனை வச்சிருக்கீங்க? எத்தனை அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்கி இருக்கீங்க? எவ்வளவு எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கீங்க? உங்க கிளைகளை எவ்வளவு எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கீங்க? புரியுதுங்களா? அவன் தான் பெரிய ஆளு. நீங்க இப்ப கையாளாகாத தனத்தை என்ன பண்றீங்கன்னா, அவனெல்லாம் பேசி நம்ம ஒரு பெரிய ஆள் ஆக்கணுமான்னு. நீங்க அவன் வீட்டை முற்றுகையிடுறதுக்கு தமிழ்நாடு பூரா தீப்பந்த ஊர்வலம், தமிழ்நாடு பூரா சீமான உருவ பொம்மைகளை தூக்குல தொங்க விடுங்க, பொதுமக்கள் பார்க்கட்டும். இந்த அரசு கைது பண்ணாது, சீமானை கைது பண்ணாது. தமிழ்நாடு பூரா பொது வெளியில சீமானோட உருவ பொம்மையை தூக்குல தொங்க விடுங்க, தீப்பந்தம் ஊர்வலம் நடத்துங்க, பெரியார் யார் என்பதை வீதி வீதியாக போய் பிரச்சாரம் பண்ணுங்க. அவர் வீடு முற்றுகையிட்டா அந்த வீடு முற்றுகையிட்டா என்ன நடக்கும்? 2 நாள் தலைப்பு செய்தி. இது யாருக்கு லாபமா போய் முடியும்? இன்னொரு விஷயம், வீடை முற்றுகையிட்டா உள்ள ஏறி குச்சி வீட்டுக்குள்ள போயிடுவீங்களா? 3 தெரு 4 தெரு தள்ளி நிப்பாட்டி முன்னாடியே உங்களுக்குள்ள ஒரு செட்டிங் ஏற்பட்டுரும். போலீஸுக்கும் உங்களுக்கும் ஒரு செட்டிங் ஏற்பட்டுரும். நான் இது வரலும் வரேன், கத்துற வரலும் கத்துறேன், நீ கைது பண்ற வரலும் கைது பண்ணுவீங்க. ஆக்கப்பூர்வமாக சீமானை நீங்கள் வீழ்த்த வேண்டும் என்றால், சீமான் பேசக்கூடிய அரசியலை ஒரே ஒரு மேடை பேச்சை எடுத்து அப்படியே டிராப்ட் எழுதுங்க. அந்த பேச்சை எழுதுங்க. அதெல்லாம் யாரு பேசுனா? பெரியார் பேசுனது, அன்பழகன் பேசுனது, பேராசிரியர் ஒரு நெடுஞ்செழியன் பேசுனது, கலைஞர் பேசுனது, இது இவங்க பேசுனதான், ஆசை தம்பி பேசுனது, சிற்றரசு பேசுனது, இவங்க பேசுனதான் இவன் என்ன பண்றான்? தனக்கு தகுந்த மாதிரி மாடுலேஷனை மாத்தி பேசிக்கிட்டு இருக்கான். இவன் ஒன்னும் புதுசா பேசல. முதல்ல குறைஞ்சபட்ச அறிவு வேணுமா வேணாமா? ஏண்டா எவனாவது பைத்தியக்காரனாவது தேர்தல் கமிஷன்ல போய் பதிவு பண்ணிட்டு தமிழ் தேசியம் கேட்பானா? ஒரு மனநிலை அதன் எவனா நம்புவானா? முதல்ல ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன் கூட தேர்தல் கமிஷன்ல போய் பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு நான் தமிழ் தேசியத்துக்காக போராடுறேன்னு சொன்னா, அதை நம்புறதுக்கு ஒரு பைத்தியக்கார கூட்டம் இருக்குதுன்னா, அந்த கூட்டத்தை உருவாக்கியது சீமானா நாமா? வெற்றிடத்தை காற்று நிரப்பும். நீங்க விட்ட இடைவெளிய காற்று நிரப்பும், சமயத்துல சாக்கடையே நிரப்பும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு பூராகும் தீப்பந்த ஊர்வலம், தமிழ்நாடு பூராகும் சீமானோட உருவ பொம்மைய தூக்குல தொங்க விடுங்க, நடு வீதிகள்ல பொதுமக்கள் பாக்குற மாதிரி தொங்க விடுங்க. போராட்ட களத்தை முன்னெடுங்க, பிரச்சாரத்தை முன்னெடுங்க. ஒரு நாள் செய்திக்காக அதெல்லாம் சும்மா, இதெல்லாம் இந்த அல்வாலாம் எனக்கும் தெரியும். ரொம்ப சாமர்த்தியமா ரொம்ப சாமர்த்தியமா என்ன பண்ணுவாங்கன்னா, நீதிமன்றத்து பக்கம் பாலை தள்ளி விட்டுருவாங்க. நீதிமன்றம் விசாரிச்சு 20ஆம் தேதிக்குள்ள எனக்கு அறிக்கை கொடுக்கணும்னு கேட்கும். இவங்களும் ஒரு அறிக்கை கொடுத்து ஒரு வழக்க போட்டு அவனை ஏபி எடுக்க விட்டுருவாங்க. எப்படி ஏபி எடுக்க விட்டுருவாங்க. சவுக்கு சங்கருக்கு என்ன நடந்தது? மாவட்டமா அலைய விட்டீங்களா? கஞ்சா கேஸ் போட்டீங்களா? குண்டர் சட்டம் போட்டீங்களா? அப்ப சவுக்கு சங்கருக்கு ஒரு நியாயம், இவனுக்கு ஒரு நியாயமா? அப்ப சவுக்கு சங்கர் சொத்தை கேள்வி கேட்கறான், இவன் எதை கேள்வி கேட்கறான்? தத்துவத்தை கேள்வி கேட்கறான். தத்துவம் தான் என்னைக்கோ நாசமா போச்சே, சொத்து தானே இன்னைக்கு முக்கியம். அப்ப சொத்தை கேள்வி கேட்கிறவனை தண்டிக்கிறீங்க, தத்துவத்தை கேள்வி கேட்கிறவன தண்டிக்க மாட்டீங்க. இப்ப சீமானும் திமுகவும் நேரடியா மோதுதுங்க. இப்ப 2வது இடத்துக்கு அதிமுகவோட ஓட்டு எங்க போவோம்? சீமானுக்கு தான் போவோம். பிஜேபி ஓட்டு சீமானுக்கு தான் போவோம். மத்த எல்லா உதிரி கட்சிகளோட ஓட்டு, திமுகவோட அதிருப்தி ஓட்டு எல்லாமே எங்க போய் சேரும்? சீமானுக்கிட்ட தான் போய் சேரும். அப்ப இன்னைக்கு அவன் ஓட்டுகள் அதிகமா வாங்கக்கூடிய இடத்துல திமுகவுக்கு 2ஆம் இடத்துலன்ற ஒரு இடத்துக்கு வருமானா வரமாட்டானா? இதை தடுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட என்ன யுக்தி இருக்குது? இதை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன யுக்தி இருக்குது? அப்ப இந்த அரசுல எவனா டிப்ளமேட்னு ஒருத்தர் இருக்கானா இல்லையா? இந்த கட்சிகள்ல டிப்ளமேட்னு ஒருத்தர் இருக்கானா இல்லையா? இவர்களுக்கெல்லாம் ப்ரமோட்டிங் எவனா ஒருத்தன் யூக வகுப்பாளர் இருக்கிறானா இல்லையா? ஏங்க ஒரு சாதாரண விஷயங்க, ஈரோடு கிழக்கு தொகுதியில எல்லாமே வாபஸ் வாங்கிடுச்சுங்க. இன்னைக்கு திமுக அது மோதுதுங்க. அது எதிர்கால தமிழ்நாட்டிற்கு ஆபத்துங்க. அது சும்மாவே ஆடுறவனுக்கு சலங்கை கட்டி விட்டா மாதிரிங்க அது. சரி, எதுவுமே வேண்டாம், நேரம் அக்ரகாரத்தை முற்றுகையிடுவோன்னு முட முடியுமா? போய் அக்ரகாரத்தை முற்றுகையிடுங்க. இவனை தூண்டி விடுறவன் எவன்? இவன் வெறும் அம்புதான். இவனை தூண்டி விடுறவன் எவன்? அக்ரகாரத்தை முற்றுகையிட்டு நில்லுங்க. குருமூர்த்தி வீட்டை முற்றுகையிடுங்க. அவன் தான் இவனுக்கான அம்பு. இவன் தான் அவனோட ஆயுதம். இவன் தான் பார்ப்பனர்களோட கை கருவிதான் சீமான்.
எதிரிய விட்டுட்டு பொறுக்கி திங்கிறவனை கூட்டிட்டு அவனுக்கு வந்து விளம்பரம் தேடி கொடுத்து அவனை ஒரு பெரிய ஆள் ஆக்கி விட்டு அவனை வளர்த்து விட்டு இன்னைக்கு ஒரு 40 லட்சம் ஓட்டுகளை கையில வச்சிருக்கிறான். 8.11% வாக்குகளை இன்னைக்கு சேகரிச்சு வச்சிருக்கிறான்னா இந்த அளவுக்கு அவனை விட்டது யாரு? ஏன் இவன் கெட்டவன்னு இன்னைக்குதான் தெரியுமா? இதுக்கு முன்னாடி தெரியாதா? அதனால எனக்கு சீமான்லாம் வந்து ஒரு பெரிய சீமானோ பார்ட்னர்களோ பெரிய ஒரு ஒரு விஷயமே கிடையாது. புறங்கையில தள்ளிட்டு போயிடலாம். அவ்வளவு செய்திகளை பெரியார் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இந்த முட்டா பயல்களை வச்சுக்கிட்டு தான் நம்மளால மாரடிக்க முடியல. எதிர்க்கிறன்ற பேர்ல வளர்த்து தான் முட்டா பயல்கள். புரியுது. உங்களுடைய கோபம், உங்களுடைய அறச்சிட்டம், கொள்கை சார்ந்த அறச்சிட்டத்தை அப்படியே மக்களின் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவாதச்சூழல் அறக்களத்துக்கு நேரம் ஒதுக்கிற நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.